நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அதிமுக எம்எல்ஏவின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல். எம்எல்ஏவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு வீட்டில் உள்ள நகைகளை திருடிச் சென்று வெறியாட்டம். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்த அரசு. விசாரணையில் அதிமுக எம்எல்ஏவை சுட்டுக் கொன்றது பவாரியா கும்பல் என அதிர்ச்சி தகவல். பவாரியா கும்பலைச் சேர்ந்த 4 பேரை தொக்காக தட்டி தூக்கிய தமிழக போலீஸ். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏ கொலை வழக்கில் வரும் 21ஆம் தேதி தீர்ப்பு. நாட்டையே அதிர வைத்த பவாரியா கும்பலைச் சேர்ந்தவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்குமா? ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் தன்னோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட வீட்டு கதவை யாரோ உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு முதல்ல அவரோட மகன் அறையை விட்டு வெளியே வந்திருக்கார். அப்போ அவரை சுத்து போட்ட 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமரியா தாக்கி ஒரு அறையில வச்சு பூட்டி இருக்காங்க. மகனோட அலறல் சத்தத்தை கேட்ட சுதர்சனம் கூச்சலிட்டபடியே மாடியில இருந்து கீழே வந்திருக்கார். அப்போ அந்த கும்பல் அவரை துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. இதுல எம்எல்ஏ சுதர்சனம் ரத்த வெள்ளத்துல துடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் துப்பாக்கி முனையில 62 சவரன் தங்க நகை, பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நடத்தின விசாரணையில இந்த கும்பல் வட மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கும்பல்னு தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த கும்பலை பத்தி தெரிஞ்சுக்க போலீசார் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பவாரியா கும்பலை பத்தி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துச்சு. தென் மாநிலங்களை குறிவச்சு 1995ஆம் ஆண்டுல இருந்து 2005ஆம் ஆண்டு வரை கொலை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சிக்காம வெறியாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த பவாரியா கும்பல். பவாரியா அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் இயங்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை குறிக்கும் சொல்னு கூறப்படுது. இவங்க 5 முதல் 10 பேர் கொண்ட குழுக்களாதான் இயங்குவாங்களாம். பெரும்பாலும் கண்டெய்னர் லாரிகள்லையும் நெடுஞ்சாலை ஓரங்களையும் தான் இந்த குழு தங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் பொதுமக்கள் கூட வசிக்காம அவங்கள விட்டு விலகித்தான் இருப்பாங்களாம். பொதுவா இந்த கும்பலை சேர்ந்த ஆண்கள் சாலையில போற லாரிகளை திருடி அதை வச்சுதான் கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவாங்க. இவங்க கொள்ளையடிக்க போகும்போது மத்தவங்க இந்த கும்பலை பிடிச்சிடக்கூடாது, யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களோட உடல் மற்றும் முகத்துல களிமண் இல்லைன்னா கரிய நிற எண்ணெயை பூசிட்டு தான் செல்வாங்களாம். அது மாதிரி பவாரியா கும்பலை சேர்ந்த பெண்கள் பகல் நேரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிச்சு தனியா இருக்கிற வீடுகளை நோட்டமிட்டு அந்த வீடு பற்றிய தகவலை தங்கள் குழுவை சேர்ந்த ஆண்களுக்கு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து அந்த கொள்ளை கும்பல் இரவோடு இரவா கொடூர ஆயுதங்களான இரும்பு, ராடு, கத்தி, நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டை குறி வச்சு தாக்குவாங்களாம். வீட்டுல உள்ளவங்க இந்த கும்பலுக்கு பயந்து வீட்டுல உள்ள பொருட்களை திருடிட்டு போங்க, ஆனா எங்களை ஒண்ணு பண்ணிராதீங்கன்னு கெஞ்சினாலும் அந்த கும்பல் அதை காது கொடுத்து கூட கேட்காம முதல்ல அந்த வீட்டு ஆண்களை அடிச்சே கொள்ளுவாங்களாம். அதுக்கடுத்து இளம் பெண்களை அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு சில மணி நேரத்துல சுவடே தெரியாத மாதிரி அந்த நகரத்தை விட்டு மாயமாகிடுவாங்களாம். பெரும்பாலும் இந்த கும்பல் கொள்ளையடிக்கிறது புறநகர் பகுதிகளில் உள்ள தனியாயிருக்கிற வீடுகளை குறி வச்சுதான்.
அப்படித்தான் கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த கும்பல் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் வீட்டுக்கு கொள்ளையடிக்க போனாங்க. அப்போ அந்த கும்பலை பார்த்து கத்தி கூச்சலிட்ட சுதர்சனத்தை அந்த கும்பல் துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த நிலையில பவாரியா கும்பலை பிடிக்க அப்போதைய கூடுதல் ஆணையர் SR ஜாங்கிர் தலைமையில தனிப்படையை அமைச்சு தமிழக அரசு உத்தரவிட்டுச்சு. அதுக்கடுத்து போலீசார் அந்த கொள்ளையர்களை பத்தியும் பக்கத்து மாநிலத்தில் நடத்தின கொள்ளை சம்பவங்களை பத்தியும் அவங்களோட செயல்பாடுகளை பத்தியும் தகவலை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீஸுக்கு அந்த பவாரியா கும்பல் பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. ஜாங்கிர் வட மாநிலத்தவர் அப்படிங்கறதால அவரு ஊபி போலீஸ் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்கார். அதுக்கடுத்து அதே வருஷத்துல தனிப்படை போலீசார் ஊபி, டெல்லி போன்ற வட மாநிலங்கள்ல முகாமிட்டு பல மாதங்களா அங்கேயே தங்கி மாறுவேடத்துல அந்த கொள்ளையர்களை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இஸ்திரி கடைக்காரரை போலவும் டீ விக்கிறவங்க மாதிரியும் லாரி டிரைவர் மாதிரியும் கொள்ளையர்களை பத்தி தகவலை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மறு வருஷமே ஜாங்கிர் தலைமையிலான தனிப்படை தங்களோட ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பலோட தலைவன் தன்னோட ஆதரவாளர்களோட மீரட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்பவே அந்த பகுதிக்கு போனா அந்த கும்பல் நம்மளை தாக்குவாங்கன்னு நினைச்ச போலீஸ் அதிகாலை நேரத்துல அந்த வீட்டை சூழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த தகவலை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட பவாரியா கும்பல் பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதியில பதுங்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த காட்டுப்பகுதிக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கும்பலோட தலைவனும் அவனோட ஆதரவாளர்களும் போலீஸை நோக்கி துப்பாக்கியால சரமாரியா சுட்டு இருக்காங்க. அப்போ தமிழக போலீசாரும் பதிலுக்கு அந்த கும்பலை சுட்டு இருக்காங்க. இதுல பவாரியா கும்பலோட தலைவனும் அவனோட கூட்டாளியும் உயிரிழந்துட்டாங்க. இதை பார்த்து பயந்து போன மற்ற நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து போலீசார் ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், ராகேஷ், ஜெகதீஷ், அசோக் ஜெயிந்தர் சிங்னு எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. இதுல ஓம் பிரகாஷ் சிறையிலேயே உயிரிழந்துட்டான். இந்த வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சுட்டு இருந்தார். வழக்குல கிட்டத்தட்ட 86 பேரு காவல்துறை சாட்சிகளா விசாரிக்கப்பட்டாங்க. அனைத்து தரப்பு விசாரணையும் முடிஞ்ச நிலையில ஜெகதீஷ் உட்பட 4 பேருக்கு நவம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை கட்டை கம்பால் அடித்து கொலை செய்த உள்ளூர்காரர் 25 ஆண்டுகளாக ஆந்திராவின் பல்வேறு இடங்களில் தங்கி தலைமறைவு. சொந்த ஊருக்கு வந்த கொலையாளியை பேருந்து நிறுத்தத்திலேயே சுற்றி வளைத்த போலீசார். முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை உள்ளூர்காரர் கொலை செய்தது ஏன்? 25 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி? இருபத்தைந்து வருஷமா கண்ணுல சிக்காத குற்றவாளியை மடக்கி பிடிக்கிறதுக்காக கிராமத்துல காவலர்கள் கண் கொத்தி பாம்பா தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. கிராமத்துல உள்ள எல்லா சாலைகளையுமே மப்டியில நின்ன காவலர்கள் குற்றவாளியோட உறவினர்கள் வீடுகளையும் கண்காணிப்பு வளையத்துல வச்சிருக்காங்க. நினைச்ச மாதிரியே கிராமத்துக்குள்ள வந்த குற்றவாளி உறவினர் வீட்டுக்குள்ள போயிருக்கான். அப்போ ரவுண்டு கட்டி குற்றவாளியை தூக்குன போலீசார் விசாரணையில ஈடுபட்டாங்க. அப்பதான் 25 வருஷத்துக்கு முன்பு என்ன நடந்தது, இத்தனை வருஷமும் குற்றவாளி போலீசார் கண்ணுல மண்ணை தூவுனது எப்படின்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. சேலம் காடையாம்பட்டி பக்கத்துல உள்ள உம்பிலிக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் நல்ல தம்பி. இவருக்கும் அதே பகுதியில இருந்த முன்னாள் ராணுவ வீரர் சாமிநாதன்கிறவரோட மனைவி ராணிக்கும் இடையில தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சில ஆண்டுகள் நல்ல தம்பி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த ராணி அதுக்கு பிறகு தகாத உறவே வேண்டாம், அது எப்ப இருந்தாலும் ஆபத்து தான், என் கணவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையில போய் முடியும்னு நல்ல தம்பி கிட்ட சொல்லி இருக்காங்க. அதை ஏத்துக்காத நல்ல தம்பி தகாத உறவை துண்டிக்க முடியாது, நீ எப்பவும் போல பேசித்தான் ஆகணும், பழகித்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்கார். அதுக்கு பிள்ளைகளோட எதிர்காலமே வீணாகிரும், அதனால கண்டிப்பா தகாத உறவை தொடர முடியாதுன்னு அழுத்தமா சொல்லி இருக்காங்க ராணி. அதை கேட்டு டென்ஷனான நல்ல தம்பி, சரி நீ சொல்றத கேட்கிறேன், ஆனா
கடைசியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு காட்டுவளவு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். கடைசி சந்திப்பு தானேன்னு நம்பி ராணியும் நல்ல தம்பி கூட போயிருக்காங்க. ஆனா அங்க போயும் ராணி கிட்ட தகாத உறவை துண்டிக்க முடியாதுன்னு பிடிவாதமா நின்னு இருக்கான் நல்ல தம்பி. அதனால 2 பேருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ ஆத்திரத்தோட உச்சிக்கே போன நல்ல தம்பி பக்கத்துல கிடந்த ஒரு கட்டை கம்பால ராணியோட தலையில அடிச்சிருக்கான். அதுல அதிக ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே ராணி உயிரிழந்துட்டாங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த ராணிய அங்கேயே போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான் நல்ல தம்பி. அதுக்கு பிறகு சடலத்தை மீட்ட போலீசார் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சொந்த பந்தங்கள், ராணியோட உறவினர்கள் எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணதோட சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணிருக்காங்க. அப்போ ராணியும் நல்ல தம்பியும் பைக்ல ஒன்னா போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. இந்த கொலை நடந்தது 2000. அப்போ நல்ல தம்பிக்கு வயசு 35. அப்ப இருந்தே தலைமறைவான நல்ல தம்பிய தீவட்டிப்பட்டி போலீசார் வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா யார் கண்ணிலையும் சிக்காத நல்ல தம்பி ஆந்திராவுல பல்வேறு இடங்கள்ல தங்கி ஹோட்டல்கள்ல வேலை பார்த்து வயிற்று கழுவி இருக்கான். இப்போ 60 வயசாகிற நல்ல தம்பி 5 வருஷங்களுக்கு ஒரு முறை சொந்த கிராமத்துக்கு நைட்டோட நைட்டா வந்து சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போறதா போலீஸுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நேரங்கள்ல போலீசார் வளைச்சு பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா முடியல. அதே மாதிரிதான் நல்ல தம்பி கிராமத்துக்கு வர்றதா தற்போதும் போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ உஷாரான காவலர்கள் இந்த முறை நல்ல தம்பியை விடவே கூடாதுன்னு கிராமத்துல சந்து, மூளை முடுக்கு, இண்டு இடுக்குன்னு எல்லா பக்கத்துலயும் மஃப்டியில நின்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி கண்காணிச்சிருக்காங்க. அந்த கண்காணிப்பு வீண் போகல. தங்களுக்கு வந்த தகவல் படியே நல்ல தம்பி தீவட்டிப்பட்டி பஸ் ஸ்டாப்ல ஒரு பேருந்துல வந்து இறங்கி இருக்கான். அப்போ கோடியை அமுக்குற மாதிரி நல்ல தம்பியை அமுக்குன போலீசார் காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்து நல்ல தம்பியை ஓமலூர் கோர்ட்ல ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. 25 வருஷமா நேக்கா போலீசார் கண்ணுல மண்ண தூவன நல்ல தம்பி இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். வேலை விஷயமாக வெளியே சென்ற ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியரை காணவில்லை என புகார். 1 வாரமாக போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததால் அதிர்ச்சி. செல்போன் சிக்னலை வைத்து உறவினர் ஒருவரை தட்டி தூக்கிய போலீஸ். விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். வீட்டிற்குள்ளேயே சடலத்தை புதைத்து வைத்தது அம்பலம். ஃபைனான்ஸ் ஊழியரை கொலை செய்த நபர்கள் யார்? நடந்தது என்ன? அக்டோபர் 27ஆம் தேதி வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போன ஸ்ரீநாத் நைட் ஆகியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஸ்ரீநாத் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க அவரோட உறவினர் ஒருத்தர் ஸ்ரீநாத்துக்கு போன் பண்ணி பார்த்திருக்கார். அப்போ போன் ஃபுல் ரிங் போயிருக்கு. ஆனா ஸ்ரீநாத் அந்த போனை எடுக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டே மறுபடியும் அந்த உறவினர் ஸ்ரீநாத்துக்கு போன் பண்ணி இருக்கார். அப்போ ஸ்ரீநாத்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால பதற்றமடைஞ்ச ஸ்ரீநாத்தோட உறவினர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கார். உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் ஸ்ரீநாத்தோட ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாரோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்ரீநாத்தோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப லாஸ்டா அவரோட செல்போன் சிக்னல் ஆந்திராவில் உள்ள குப்பம் ஏரியாவில் பதிவாகி இருக்கு. அடுத்து ஸ்ரீநாத்துக்கு லாஸ்டா யார் கால் பண்ணி இருக்கா, அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீஸ். அதுல ஸ்ரீநாத்தோட பெரியப்பா மகன் பிரபாகர் தான் அவருக்கு அடிக்கடி போன் பண்ணி இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் குப்பம் பகுதியில உள்ள பிரபாகரோட வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸை பார்த்த உடனேயே பிரபாகரோட முகம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் கேட்ட பல கேள்விகளுக்கு அவர் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்கார். இதனால பிரபாகர் கிட்ட தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ ஸ்ரீநாத்தை தான் கொலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே சடலத்தை புதைச்சிட்டேன்னு சொல்லி இருக்கார். இதை கேட்ட உடனே போலீஸ் சடலத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு பிரபாகர் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீநாத் குடும்பத்தோட பெங்களூருல தங்கி ஒரு பினான்ஸ் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியப்பா மகனான பிரபாகர் ஸ்ரீநாத்துக்கு போன் பண்ணி இருக்கார். அவசர தேவைக்காக தனக்கு உடனடியா 40 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நீங்க பணம் கொடுத்து கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி இருக்கார். இதை நம்பின ஸ்ரீநாத் பிரபாகருக்கு பணத்தை கொடுத்திருக்கார். ஆனா பணத்தை வாங்கின பிரபாகர் ஒரு வாரமாகியும் திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால கோபமான ஸ்ரீநாத் பிரபாகருக்கு போன் பண்ணி பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பன்னு கேட்டிருக்கார். அதுக்கு பிரபாகர் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இருக்கார். பிரபாகரோட பேச்சை கேட்டு கடும் கோபமான ஸ்ரீநாத் அவருக்கு தொடர்ந்து போன் பண்ணி பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஸ்ரீநாத் ரொம்ப டார்ச்சர் பண்ணதால அவர் மேல கொலை வெறியான பிரபாகர் ஸ்ரீநாத்தை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கார். இதனால ஸ்ரீநாத்துக்கு போன் பண்ண பிரபாகர் உங்களோட பணம் ரெடி ஆகிருச்சு, என்னோட புது வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு குப்பம் பகுதியில உள்ள பிரபாகரோட வீட்டுக்கு போயிருக்காரு ஸ்ரீநாத். வீட்டுக்குள்ள போன உடனேயே அங்க பிரபாகரும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. அப்போ ஸ்ரீநாத்தை கெட்ட வார்த்தையால திட்டின பிரபாகர் மறைச்சு வச்சிருந்த சுத்தியலை எடுத்து ஸ்ரீநாத்தை அடிச்சே கொலை பண்ணியிருக்கார். அடுத்து சடலத்தை அதே வீட்டுக்குள்ள புதைச்ச பிரபாகரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரபாகரையும் அவரோட நண்பரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமானதால் மணப்பெண்ணை அழைக்க சென்ற தாய், அறைக்குள் இரத்த வெள்ளத்தில் மணப்பெண் சடலமாக கிடந்த கொடூரம். கல்யாண மண்டபத்தில் இருந்து தப்பி ஓடிய மணமகன். ஒட்டுமொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளும் போலீஸ். மணப்பெண்ணை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்தது யார்? மணமகன் தப்பி ஓடியது ஏன்? நடந்தது என்ன? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணு சீக்கிரம் மணமேடைக்கு கூப்பிட்டுவாங்கன்னு ஐயர் சொல்ல இளம்பெண் சோனி ஹிம்மத்தை கூப்பிட அவங்க அம்மா மணப்பெண்ணோட அறைக்கு போயிருக்காங்க. அப்ப அறைக்கு வெளியில நின்ன தாய் சோனின்னு கூப்பிட்டுக்கிட்டே கதவை தட்டி இருக்காங்க. ஆனா ரூமுக்குள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப நேரமா சோனியோட தாய் கதவை தட்டி பார்த்திருக்காங்க. அப்பவும் சோனி கதவை திறக்கல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் தன்னோட கணவன் சொந்தக்காரங்க உதவியோட கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கல்யாண பெண் சோனி தலையில பலத்த காயத்தோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டுக்காரங்க உடனடியா மாப்பிள்ளையோட அறைக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க இளைஞர் சாஜன் பரையா இல்ல. அதுக்கடுத்து கல்யாண மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் இளைஞரை காணல. சாஜன் பரையா காணாம போனதால புதுமண தம்பதிக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு நினைச்ச பெற்றோர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து இளைஞர் சாஜன் பரையா எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சாஜன் சோனி இடையில என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவரோட பெற்றோர்கிட்டையும் பெண் வீட்டுக்காரங்க கிட்டையும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. குஜராத்ல உள்ள பாவ்நகர் பகுதியைச் சேர்ந்த சாஜன் பரையா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சோனியும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா 2 பேரோட வீட்லயும் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இதனால வீட்டை விட்டு வெளியேறின காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிக்காம வேறொரு ஏரியாவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த காதல் ஜோடியோட வீட்டுக்கு போன பெற்றோர், உங்களால எங்க மானமே போயிருச்சு, இப்படி கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? 2 பேரும் எங்களோட வீட்டுக்கு வாங்க, ஒரு முகூர்த்த தேதியை குறிச்சு 2 பேருக்கும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கு ஓகே சொன்ன காதல் ஜோடி அவங்க வீட்டுக்கு போய் திருமண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜோடிக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் சாஜன் சோனி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் பெண்ணுக்கு புடவை எடுக்க போயிருக்காங்க. அப்போ சாஜன் ஒரு புடவையை கை காட்டி, இந்த புடவை நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கோன்னு சோனி கிட்ட சொல்லி இருக்காரு. அதுக்கு சோனி, நீ காட்டின புடவை எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் புடவையை எடுப்பேன்னு பதில் சொல்லி இருக்காங்க. இதனால அந்த 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அடுத்து மறுநாள் முகூர்த்தத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பொண்ணோட ரூமுக்கு போன சாஜன், இந்த சாரியை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு.
அப்ப சாஜன், கல்யாணத்துக்கு நாங்க தான் பல லட்சங்களை செலவு பண்ணிருக்கோம், உங்க வீட்டுல இருந்து செலவுக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு சோனி, உனக்கு நகையையும் போட்டு கல்யாணத்துக்கு நாங்க செலவு பண்ணணுமான்னு கேட்டு இருக்காங்க. அப்ப சாஜன் பெண் வீட்டுக்காரங்களை ரொம்ப மட்டம் தட்டி சோனி கிட்ட பேசினதா கூறப்படுது. சாஜன் பேசினதை கேட்டு இன்னும் கோபமான சோனி, இதே மாதிரி பேசிட்டு இருந்தனா நடந்த எல்லாத்தையும் எங்க வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. இந்த வாக்குவாதம் இவங்களுக்குள்ள மோதலா மாறி இருக்கு. அப்போ சோனி மேல கடும் கோபம் அடைஞ்ச சாஜன் இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து சோனிய தலையிலேயே சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. இதுல நிலகுலைஞ்சு போன சோனி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தலைமறைவாக இருக்கிற சாஜனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை தேடிட்டு இருக்காங்க. திருமணம் அன்னைக்கு மணமகளை மாப்பிள்ளையே அடிச்சு கொன்ன சம்பவம் குஜராத்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த 4 மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின் குழந்தை குட்டிகளுடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற தம்பதி வந்த சில மணி நேரத்தில் மீண்டும் தம்பதிக்குள் வெடித்த சண்டை. கத்தியால் கழுத்தை அறுத்து மனைவியை கொலை செய்த கணவன். தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை என்ன? மனைவியை கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டாரா? பிள்ளை குட்டிகளோட திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்த தம்பதிக்குள்ள திடீர்னு சண்டை வந்திருக்கு. இப்பத்தான கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள என்ன பிரச்சனையா இருக்கும்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள சண்டை இன்னைக்கு நேத்தா நடக்குது, கல்யாணமான நாள்ல இருந்துதான் நடக்குதுன்னு நினைச்ச பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி கூட பார்க்கல. இதுக்கிடையில திடீர்னு மனைவியோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அதோட பிள்ளைகளும் அப்பா விடுங்க விடுங்கன்னு அழுது இருக்காங்க. அப்பதான் ஏதோ விபரீதமா நடக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்திருக்காங்க. அப்போ மனைவி கழுத்துல கத்தியால அறுபட்டு உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஆனா கணவன் தலை தெறிக்க ஓடிட்டார். அதுக்கு பிறகு போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க பக்கத்துல இருக்க மக்கள். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த போலீசார் அழுதுட்டு இருந்த பிள்ளைகள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டதாகவும் கத்தியால அம்மாவோட கழுத்தை அறுத்துட்டு ஓடிட்டதாகவும் அழுது இருக்காங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்த பந்தங்களும் தம்பதிக்குள்ள சண்டை வராத நாளே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அப்பதான் மனைவிய கணவன் கொலை பண்ணதுக்கான காரணமே தெரிய வந்துச்சு. தருமபுரி அரூர் பூந்திமகால் தெருவை சேர்ந்தவர் மகா. இவருக்கும் கிருஷ்ணகிரி பர்கூர் பகுதியை சேர்ந்த வெங்கடேஷுக்கும் 9 வருஷங்களுக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. கல்யாணமாகி சில மாதங்கள் நல்லபடியா மனைவியை பார்த்துக்கிட்ட வெங்கடேஷ் அடுத்து மது குடிச்சிட்டு வந்து காரணமே இல்லாம மனைவி கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. 2 பிள்ளைகளுக்காக பொறுத்து போன மகா நிறைய முறை அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாம் சமாதானப்படுத்தி மனைவிய வெங்கடேஷ் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது வழக்கம். அப்படித்தான் 4 மாசத்துக்கு முன்னால சண்டை போட்டு மனைவியை அடிச்சிருக்காரு வெங்கடேஷ். மது குடிச்சிட்டு வந்து நித்தம் சண்டை போட்டா எப்படித்தான் நிம்மதியா வாழ்றதுன்னு வழக்கம் போல பிள்ளைகளை அழைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மகா. அதே மாதிரி கணவனும் மனைவி வீட்டுக்கு போய் மாமனார் மாமியார்னு சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு மனைவிய சமாதானப்படுத்தி இருக்கார். ஆனாலும் மகா நம்பல. 1000 முறை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் வீட்டுக்கு போனா சண்டை தான் வரும்னு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ மனைவி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுது உருண்டிருக்காரு வெங்கடேஷ். அதனால மனசு மாறி மறுபடியும் கணவனோட வார்த்தையை நம்பி இருக்காங்க மகா. அடுத்து 4 நாள் மாமியார் வீட்டில் இருந்த வெங்கடேஷ் எந்த சண்டையும் போடல, மதுவும் குடிக்கல. இப்படியே திருந்திட்டா நல்லா இருக்கும்னு நினைச்ச மகா கணவனையும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் மனைவி கிட்ட மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு வெங்கடேஷ். தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் குடிக்க பணம் தர மாட்டேன்னு சொன்ன மகா கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காரு கணவன். ஆனாலும் பணம் தரமாட்டேன்னு உறுதியா நின்னு இருக்காங்க மகா. அதனால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ ஆத்திரமடைஞ்ச வெங்கடேஷ் கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து மனைவியோட கழுத்துல அறுத்திருக்காரு. அதை பார்த்து பிள்ளைகள் 2ம் கத்தி அழுது கூப்பாடு போட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க. ஆனா கழுத்துல இருந்து அதிக ரத்தம் வெளியேறி மகா உயிரிழந்துட்டாங்க.
கோபத்துல மனைவியை கொலை செஞ்ச கணவன் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். தலைமறைவா உள்ள வெங்கடேஷ போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.